my friend, my philosopher, my guide, my guru, my everything. எனக்கு வாழ்வு கொடுத்தது ஸ்ரீ பாலு மகேந்திரா சார் தான். நான் மனோரி பாண்டவரு என்ற படத்தில் பாபு சார் டைரக்ஷனில் நடிக்கும்போது கேமராமேனாக ஸ்ரீ பாலு மகேந்திரா சார் வந்திருந்தார். அவர் என்னை பார்த்தோன்னே அவருக்கு உடனே பிடிச்சி போச்சு. தம்பி, நான் அவரோட படம் டைரக்ட் பண்ணிகிட்ருக்கேன், அதில் ஒன்று அறிமுகம் படுத்துகிறேன். இன்னும் மூடு பண்ணியில் ஷோபாவோட பாய் ஃப்ரெண்டாக நடிக்கிற பாக்கியம் எனக்கு கிடச்சிது. அதுக்கப்புறம் நீங்கள் கேட்டவை, அதுக்கப்புறம் நிரீக்ஷனா, திரும்ப பெரிய பெரிய மேசிவ் ஹிட் அது. அதுக்கப்புறம் வீடு. அதுக்கப்புறம் அவர் டைரக்ட் பண்ணுறது பார்த்து நானே 2 படம் டைரக்ட் பண்ணிட்டேன். அவ்வளோ திறமையான இயக்குனர் அவர். கேமரானா அது கேமரா எவ்ரி ஷாட் எவ்ரி ஃப்ரேம் பேசும். அவர் இன்னைக்கு இறந்து போகல. நாங்கள்லாம் இறந்துட்டு போயிடுவோம், ஜனங்க மறந்துடுவாங்க. பட் பாலு சார், நானோ இல்லை இண்டஸ்ட்ரியோ, இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி உயிரோடு இருக்கிறதுல பாலு மகேந்திரா சார் எப்பவுமே சிரிச்சுக்கிட்டு உயிரோடே இருப்பார். தேங்க்யூ. இன்றைய தினம் தமிழ் திரையுலகின் ஒரு கருப்பு தினம் என்று சொல்லக்கூடிய ஒரு சூழலில் இன்றைய தமிழ் திரையுலகத்தை சார்ந்த ஒவ்வொரு கலைஞரும், ஒவ்வொரு தொழில்நுட்ப கலைஞர்களுமே சூழ்நிலைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறது. காரணம், தமிழ் சினிமாவில் யதார்த்தம் என்று சொல்கின்ற ஒரு மிகப்பெரிய மாளிகையும் உச்ச தூணாக இருக்கக்கூடிய இயக்குனர், மிகச்சிறந்த சிந்தனையாளர், மிகச்சிறந்த முற்போக்குவாதி, முதுமையிலும் இளமையை அரவணைத்து அழைத்துச் செல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய படைப்பாளி ஐயா பாலு மகேந்திராவுடைய மறைவு என்பது நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய வெற்றிடத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. எதை கொண்டு இதை சரி செய்ய முடியும் என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருந்தாலும் நிச்சயமாக இந்த இடத்தை அவரையின்றி வேறு யாரும் அதை நிவர்த்தி பண்ண முடியாது. எல்லாம் வல்ல இறைவன் அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும். அவர் விட்டு சென்ற வேர்களும் விதைகளும் இந்த திரையுலகத்துக்கு இன்றைக்கு ஆளுமை செலுத்தி கொண்டிருந்தாலும் அவர் இல்லாத இடம் ஒரு மிகப்பெரிய மேகமற்ற வானம் போல விரிந்து வெறுமையாய் கிடக்கிறது. நன்றி.
சினிமாவில் எனக்கு பாலுமகேந்திரா சார் தான் குருநாதர். அவருடைய இழப்பு வந்துட்டு எனக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய உறவினர்களுக்கும் சினிமாவில் இருக்கிற அத்தனை டைரக்டர்கள், கேமராமேன், நடிகர்கள் எல்லாருக்குமே எனக்கு வருத்தமான நாள். நான் சினிமாவில் வந்துட்டு என்னை வந்துட்டு பாலுமகேந்திரா சார் மனவன பூக்களில் அறிமுகப்படுத்த இருந்துச்சு. சில காரணங்களால் நான் நடிக்க முடியல. ஏன்னா பாலுமகேந்திரா சார் வந்துட்டு தன்னுடைய புள்ள மாதிரி என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுவார். இன்றைக்கி வந்துட்டு நான் என்னுடைய சொந்த அப்பா இறந்த என்ன ஃபீலிங் இருக்குமோ அந்த மண்ணில் இருக்கிறேன். அவர் வந்து ரொம்ப பாசிட்டிவான தாட் உள்ளவர். அவர் வந்துட்டு அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும். அவர் குடும்பத்தாருக்கும் அவர் மகன் சங்கி, அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட், அவருக்கு நல்லா அமைதியும் நல்லா வாழ்க்கை கொடுக்கணும். அவருடைய மனைவியார் அகிலாம்மாவுக்கு வந்துட்டு நல்ல உள்ள ஆரோக்கியத்தையும் மன அமைதியும் கொடுக்கணும். நன்றி. காலையில் நான் பெங்களூரில் இருந்தேன். பெங்களூரில் இருந்தப்போ எனக்கு ராஜா தான் ஃபோன் பண்ணி சொன்னார், இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்காங்க. கிளம்பி வர்றதுக்குள்ளே வர்ற வழியிலே இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இது பர்சனல் லெவலில் பார்த்தா எனக்கு இது ஒரு பெரிய லாஸ். எனக்கு எப்போவுமே எந்த ஒரு விஷயம் எனக்கு சந்தோஷம் இருந்தாலும் துக்கம் இருந்தாலும் பிரச்சனை இருந்தாலும் சரி சாரை போய் பார்த்துட்டு வரலாம், சார் இருக்காங்க, சார்கிட்ட பேசினா எல்லாம் சரியாயிடும்னு ஒரு நம்பிக்கை இருக்கும், ஒரு உணர்வு இருக்கும், எப்போவுமே அந்த ஃபீலிங் இருக்கும். இனிமேல் அந்த மாதிரியான ஒரு கன்சலேஷன், அந்த ஒரு பர்சன் இனிமேல் இல்லை அப்படின்றது எனக்கு பர்சனல் லெவலில் எனக்கு ஒரு பெரிய இழப்பு, எந்த விதத்துலையும் ஈடு செய்ய முடியாத இழப்பு. ஆனால் ஆஸ் எ ஃபில்ம் மேக்கர், ஆஸ் எ டீச்சர், அவர் இன்னும் ஒரு நூற்றாண்டுக்கு வாழறதுக்கான எல்லாத்தையும் செஞ்சுட்டு தான் முடிச்சிருக்காரு. இந்த ஃபில்ம் மேக்கர் அவருடைய ஃபில்ம்ஸ் இன்னொரு 100 இயர்ஸ்க்கு ஞாபகம் இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் whom he is created, அது அன்மேட்ச்ட். தமிழ் சினிமாவில் அவருடைய ஸ்டூடெண்ட்ஸ் அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான வீச்சோட படங்களில் கொடுத்தவங்க இல்லை. அந்த அளவுக்கு இஸ் பீன் அ வெரி குட் டீச்சர். அண்ட் ஒரு டீச்சர்னு சொல்லும்போது அவருடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஜென்ரலாக சொல்கிறது என்னென்னா, நான் அப்படி தான் ஃபீல் பண்ணுறேன். இன்றைக்கி நான் என்னவா இருக்கணும் ஆஸ் அ பர்சன், ஆஸ் அ கிரியேட்டிவ் பர்சன், ஆஸ் அன் இண்டிவிஜுவல், எதுவுமே நான் இன்றைக்கி ஒன்றா இருக்கிறேன்னா அதுக்கு பாலு மகேந்திரா மட்டும்தான் காரணம். அந்த மாதிரி அவர் தன்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையுமே உருவாக்கியிருக்காரு. ஸோ அவருடைய வாழ்க்கை ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கையாக தான் இருந்தது. he has completed his mission. அண்ட் இந்த இழப்பு பெரிய இழப்பாக இருந்தாலும்
ஹி ஹேட் அ பீஸ்ஃபுல் டெத். அந்த அளவில் ஒரு இதுதான். பாலு மகேந்திரா அவர் பற்றி என்ன சொல்கிறதுக்கு எனக்கு புரியல. எனக்கு அவர் யாருன்னா, நான் இங்கே இந்த இடத்துல நிற்கிறதுக்கு வந்து முதல் முழு காரணம் தான். எனக்கு குருன்னு சொல்கிறத விட அவர் அதுக்கு மேலே ஒரு வார்த்தை ஏதோ எனக்கு தெரியல. அதுக்கு மேலே அவர் ஒரு எல்லாரையும் இந்த மாதிரி நிறைய பேர் அவர் உருவாகியிருக்காரு. நிறைய பேர் அவர் டிசபிள்ஸ் இருக்காங்க, ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அதையும் தாண்டி நாங்களாம் ஒரு நம்ம பையனை அப்படின்றத கூட இல்லை, அதுக்கு மேலே ஒரு சக மனிதனாக வந்து எல்லாருமே ட்ரீட் பண்ணுற விஷயம் மறக்க முடியாத விஷயம். சின்னவன் பெரியவன் அவர் கூட அவர்கிட்ட அதை கற்றுக்கிட்ட விஷயம் எனக்கு அது என்னன்னு சொல்றது. ஒரு நடிகனா மட்டுமே இல்லாமல் வாழ்க்கையில் என்ன இருக்கணும், என்ன இருக்கக்கூடாது,
எல்லா விஷயத்தையும் அவர்கிட்ட பேசலாம், எல்லாத்தையும் பகிர்ந்துக்கலாம், எல்லாத்துக்கும் ஒரு பதில் இருக்கும், அடைக்கலம் இருக்கும். நம்ம எவ்வளோ வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் எங்கள் சாரை பார்த்தா போதும், ஒரு 10 நிமிஷம் அவர்கிட்ட பேசினா போதும். என்ன சொல்றது, சாரி.